My dear student, Unit 4 Inverse Trigonometrical Function like exercise 4.5 la fourth sum. Prove that first one question is tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 equal to tan inverse of 1 by 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, tan inverse of 2 by 11 given the question tan inverse of 7 by 24 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y equal to divided by 1 minus xy என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் 6ல் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ஃபார்மில் வந்து இதுதான் வரும். ஸோ என்ன சப்ஸ்டிட் பண்ணாமா, இது வந்து கொடுத்துருக்காங்க கிவன் த கொஷனில். நம்ம வந்து இது வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 by 11 அண்ட் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 7 by 24. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், tan inverse of xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 by 11 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 by 24 divided by 1 divided by xோட வேல்யூ 2 by 11 ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 by 24. ஓகேங்களா, 7 by 24. ஸோ tan inverse of கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 11 into 24 2 into 24 plus 7 into 11 ஆகிடுமா, ஹோல் டிவைடட் பை. ஓகேங்களா, ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வருமோ அது வரும். ஓகேங்களா, ஸோ என்ன வரும் 1 மைனஸ் 2 into 7 divided by 11 into 24. ஸோ எனக்கு 11 into 24 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 2 into 24. ஓகேங்களா, 2 into 24 is 48 plus 77 divided by 264 divided by இது வந்து மல்டிபிள் பண்ணால் 264. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 264. ஓகேங்களா, 264 minus 7 2s are 14 divided by 11 into 24 is 264. So 264 is cancelled. So tan inverse of 48 plus 77 is 125 divided by 264 14 minus பண்ணால் ஆன்சர் இஸ் 250. ஸோ இது வந்து 1 டைம் வரும், இது 2 டைம் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஓகேங்களா tan inverse of 1 by 2 வரும். ஓகேங்களா, tan inverse of 1 by 2 இதுதான் வந்து எனக்கு ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். கொஷின் ஃபோர்த்தில் செகண்ட் கொஷின் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் sin inverse of 3 by 4 minus cos inverse of 12 by 13 equal to sin inverse of 16 by 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஓகேங்களா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஃபஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ரைட் ஆங்கிள் வந்து சைன். ஓகேங்க, சைன்ன்றது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனிஸ். ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குங்க 3, ஹைப்பர்டெனிஸ் வந்து 5. ஸோ எனக்கு காஸோட வேல்யூ அதாவது 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் என்ன வரும், 5 ஸ்கொயர் இஸ் 25 மைனஸ் 19 இஸ் 16. ஸோ ரூட் ஆஃப் 16ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 4. இப்போ இதோட வேல்யூ வந்து 4. அப்போ எனக்கு tan இன்வர்ஸ் ஆஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3/4 வரும். அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டெனிஸ். ஸோ சைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனிஸ். ஓகேங்களா, ஹைப்பர்டெனிஸ். ஸோ எனக்கு காஸ் வேல்யூ வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டெனிஸ். அட்ஜசன்ட்ன்ற லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ எனக்கு 12 இங்கே 13. ஸோ வந்து இதுதான் 12 ஸ்கொயர் மைனஸ் 30 ஸ்கொயர். ஸோ 144 மைனஸ் 169 வருமா. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வரும், எனக்கு 25 மட்டும் வரும். 25 ரூட் ஆஃப் 25 இஸ் வேல்யூ இஸ் 5. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ஆகிடும். ஓகேங்களா, இதோட வேல்யூ எப்படி எழுதலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் 5/12 எழுதலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா. இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 5/12. ஸோ எனக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y டிவைட் பை 1 ப்ளஸ் xy. ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ண வர எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/4, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/12. ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 minus 5/12 whole divided by 1 plus 3/4 into 5/12. ஸோ எனக்கு tan inverse of கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4 into 12 ஆகிடும். இங்கே வந்து நான் 3 into 12 minus 5 into 4. ஓகேங்களா, ஹோல் டிவைட் பை 1 ப்ளஸ் அதுமாதிரி மேலே வந்து 3 into 5 டிவைட் பை 4 into 12 ஆகிடும். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும், பண்ணால் tan inverse of 3 into 12 is 36 minus 5 4s are 20 divided by 4 into 12 is 48 whole divided by. ஓகேங்களா, whole divided by 1 plus அதாவது 48 வந்துருப்பாங்க. கிளாஸ் 48 plus 15 divided by 48. So 48 getting cancelled. So tan inverse of 36 minus 20 is ஓகேங்களா 16 divided by 63 வரும். ஓகேங்க 60. அப்போ சைன் வந்து எனக்கு ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனிஸ். அப்போ எனக்கு ரூட் ஆஃப் என்ன வரும், 16 ஸ்கொயர் ப்ளஸ் 63 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் 256 ப்ளஸ் 3969 வேணும் ரூட் எடுத்தால். ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4225. இதனோட ரூட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்னா 65. இதனோட ரூட் பார்த்தீங்கன்னா எனக்கு 65. ஸோ சைன் இன்வர்ஸோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 16/65. இதுதான் வந்து எனக்கு ஃபோர்த் கொஷனுக்கான செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். இதை வந்து நமக்கு RH ஆஃப் த சொல்யூஷன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.